ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்டூடெண்ட் ரீடர் சேனல். ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது யூனிட் 2 10th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸில் வரக்கூடிய முக்கியமான டாபிக் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னன்னு சொல்லலாம்னா யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எந்த ஒரு ஸ்டேட்டுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுனாலும் அதுதான் அலோகேட் பண்ண. ஓகேவா? ஸோ லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா கற்றலின் நோக்கங்கள். இந்த லெசன் படிக்கிறதுனால நமக்கு என்ன யூஸ்? ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த பவர்ஸ் அண்ட் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் and also president and also vice president, and also you have to understand about the differences between Lok Sabha and Rajya Sabha. So to know about the Supreme Court is the guardian of Indian Constitution. ஃபஸ்ட் லெசன்லேயே நம்ம படிச்சிருப்போம். இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆனதுன்னா ஒரு அரசியல் சட்டமைப்பு. அந்த அரசியல் சட்டமைப்புக்கு ஒரு கார்டியன்னா யாருன்னா அது இந்த சுப்ரீம் கோர்ட் தான். இந்த சுப்ரீம் கோர்ட்டில் நிறைய சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஹையஸ்ட் அஃபிஷியல்னால் யாரை சொல்லுவாங்க அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் கீழே வந்து ஒரு 27 ஜட்ஜஸ் கிட்டக்க இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஒரு சுப்ரீம் கவர்மெண்ட் நம்மளோட கண்ட்ரிலேயே. எந்த ஒரு ஸ்டேட்டுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுனாலும் அதை யார் ப்ரொவைட் பண்ணுவான்னா இந்த சுப்ரீம் கோர்ட் தான் ப்ரொவைட் பண்ணும். ஸோ நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல்ஸ்னால் தமிழில் வந்து சரத்து அப்படின்னு சொல்லுவோம். 52லேருந்து 78 வரைக்கும் பார்ட் 5ல் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனில் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 parts. ஒன் இஸ் எக்ஸிக்யூட்டிவ், அனதர் ஒன் இஸ் லெஜிஸ்லேட்டர் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஜுடிஷரி. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா த ஒன் ஹூ எக்ஸிக்யூட்ஸ் ஆல் த கவர்மெண்ட் பிளான்ஸ். ஸோ ஃபஸ்ட் வந்து யாரோ அப்படின்னு வருவா, பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. ஹீ இஸ் த ஃபஸ்ட்டு சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஹீ இஸ் த நாமினல் ஹெட் அப்படின்னா என்னென்னா பேரளவுக்கு மட்டுமே தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அவர் கீழே வைஸ் பிரசிடெண்ட் வருவாங்க. அவர் கீழே தான் பிரைம் மினிஸ்டர் வருவாங்க. இருந்த போதிலும் பிரைம் மினிஸ்டர் இஸ் த ரியல் ஹெட். ஹீ இஸ் த ஸ்போக் பர்சன் அண்ட் ஆல்சோ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் அவர் கண்ட்ரி. அவர் கீழே ஹீ இஸ் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். லெஜிஸ்லேட்டர்னால் கான்ஸ்டிடியூன்சி தொகுதிகளை பற்றி டீல் பண்ணக்கூடியது. பார்லிமெண்ட் கூட இந்த லெஜிஸ்லேட்டரில் தான் வரும். ராஜ்யசபா, லோக்சபா 2 விதமாக பிரிஞ்சிருக்கும். ராஜ்யசபாவில் வந்து 238 மெம்பர்ஸ் ஸ்டேட் அசம்பிளியால் எலெக்டட் பண்ணப்பட்டிருப்பாங்க. 12 வந்து டைரெக்டாக பிரசிடெண்ட்டாலேயே நாமினேட் பண்ணப்பட்டிருப்பாங்க. லோக்சபாவில் வந்து இப்போ நடந்த எலெக்ஷன் வந்து எதுக்காக தான் நம்ம லோக்சபா எலெக்ஷன் தான். 543 வந்து பீப்புளால் எலெக்டட் பண்ணப்பட்டிருப்பாங்க. 2 வந்து எனது பிரசிடெண்ட்டால் எலெக்டட் பண்ணப்பட்டிருப்பாங்க. ஜுடிஷியரியில் வந்து சுப்ரீம் கோர்ட் தான் நம்மளோட கான்ஸ்டியூஷன்லே அதுதான் எனது கார்டியன் அப்படின்னு சொல்லப்படுது. அதை யார் வந்து ஹெட் பண்ணுவாங்க அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் ஹெட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு அவர் கீழே வந்து ஒரு அதர் ஜட்ஜஸ் ஒரு 27 கிட்டக்க இருப்பாங்க. ஸோ ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரசிடெண்ட் வந்து ஒரு நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் தான். பேரளவுக்கு மட்டும்தான் இவர் வந்து தலைவர். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் நம்ம ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. சரிங்களா? பிரசிடெண்ட் ஆகிறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன், வாட் ஆர் த குவாலிஃபிகேஷன் ஃபார் த எலெக்ஷன் அஸ் ஏ பிரசிடெண்ட்? அவர் வந்து முதல்ல இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அவருக்கு வந்து 35 வயசு முடிந்தவர்களாக இருக்கணும். அவருக்கு வந்து மத்திய மாநிலத்தில் எந்த விதமான பதவியும் அவர் வகிச்சிருக்கக்கூடாது. அவர் கண்டிப்பாக வந்து லோக்சபா மெம்பருக்கு ஆகக்கூடிய தகுதி உள்ளவராக இருக்கணும். குறைஞ்சது 10 எலக்டர்ஸாவது என்ன பண்ணியிருக்கணும், அவரை வந்து பிரசிடெண்ட் ஆகிறதுக்கு தகுதியுடையவர் தான் அப்படின்னு எலக்டர் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் தான் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா ஆகிறதுக்குண்டான தகுதிகள். சரிங்களா? ரிமைனிங் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். தேங்க்யூ. ஸோ நம்மளோட சேனல் ஸ்டூடெண்ட் ரீடரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.